Hello students, how are you all? This is day 16 spoken English video especially for government school students. Currently we are seeing alignment video. In this particular alignment video series, today we are going to see about the prepositions. Preposition கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சின்ன கிளாஸ்ல இருந்து ப்ரிப்போசிஷன் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா என்ன சார்? தமிழ்ல இத முன்னிடை சொல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் முன்னிடை சொல் அப்படின்னா, ஒரு வாக்கியத்துல நவுனுக்கோ வாக்கியத்துல மீதி இருக்கிற பகுதிகளுக்கோ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத வெளிப்படுத்துவதற்காக வருவதுதான் இந்த ப்ரிப்போசிஷன். அப்படியே ஆங்கிலத்துல சொல்ற புரியுதா பாருங்க. ப்ரிப்போசிஷன் இஸ் யூஸ்டு டு ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நவுன் அண்ட் த ரிமைனிங் பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ். புரியுதா? வாக்கியத்துல மீதி இருக்கிற பகுதிக்கும் நவுனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு முறையை சொல்வதற்காக வருவதுதான் ப்ரிப்போசிஷன்ஸ். நிறைய இருக்கு, சின்ன சின்ன வார்த்தைகள். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாருங்களேன், இந்த வார்த்தைகள்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன அர்த்தங்கள் இருக்கு. வாக்கியங்களோட சேர்த்து நம்ம பேசுகின்ற பொழுது அந்த அர்த்தங்கள் எல்லாம் முழுமையான அர்த்தங்களா மாறும். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுல அடிக்கடி நாம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸை மட்டும் நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுலயே ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் கவர் ஆயிடும். சரி, வாங்க ஒவ்வொன்னா வாக்கியத்தோட பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் பாருங்க, அட்டு. இதுக்கு தனியா பெருசா அர்த்தம்லாம் கிடையாது. ஆனா மிக துல்லியமா மிகச்சரியா ஒரு இடத்தையோ நேரத்தையோ நம்ம குறிப்பிட்டு பேச போறோம் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். இப்ப பாருங்களா, 5 மணிக்கு நான் அங்க இருப்பேன். 5 மணிக்கு சொன்ன நேரத்துக்கு நான் அங்க இருப்பேன். அப்ப இந்த அட்டை பயன்படுத்தலாம். எப்படி சார்? ஐ வில் பி தேர் அட் 5 PM. ஐ வில் பி தேர் அட் 5 PM. நான் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். அட்டு போட்டு 5 PM போட்டு 5 மணிக்கெல்லாம் எக்ஸாக்டா நான் அங்க இருப்பேன்னு அர்த்தம். இப்ப இந்த நேரத்துக்கு அமீர் எங்க இருப்பான், இந்த நேரத்துக்கெல்லாம் அமீர் எங்க இருப்பான் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நேரத்துக்கு அவன் வீட்டுலதான் இருப்பான் எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோ. அப்ப எனக்கு கரெக்டா தெரியுது அப்படின்னா அட்டு போட்டு அந்த இடத்தையும் நான் சொல்லலாம். இப்ப பாருங்க, அமீர் இஸ் அட் ஹோம் நவ். அமீர் இப்ப வீட்டுல இருப்பான். ஒரு துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றதுக்கெல்லாம் அட்டு பயன்படுத்தலாம். அடுத்த ப்ரிப்போசிஷன் பாருங்களேன், ஐயன், இன். இந்த இன்னுக்கு உள்ளே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பெரும்பாலான வாக்கியங்கள்ல அந்த உள்ளேன்ற அர்த்தத்தில் தான் இது வரும். சில இடங்கள்ல நேரத்தை குறிக்கவும் பயன்படும். நேரத்தை துல்லியமா சொன்னா அட்டு போடலாம். முன்னாடி சொன்ன இல்லையா, அது ஒரு தோராயமா சொல்றோம். எப்படா வருவ? 5 மணிக்கு வருவ அப்படின்னா அட் 5 PM. எப்படா வருவ? சாயந்தரம் வருவோம் சார் அப்படின்னா சாயந்தரத்துக்குள்ள ஒரு 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நிறைய நேரங்கள் இருக்கு. அதெல்லாம் தோராயமா நான் சொல்றேன் சாயந்தரம் வருவேன்னு. அப்ப அந்த மாதிரி இடத்துல இன்னும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு, இந்த மாதிரி அதுக்குள்ள இன்னும் நேரங்கள் இருக்கு. தோராயமா அப்ராக்சிமேட்டா சொல்றோம் அப்படின்னா சொல்லலாம். இப்ப நான் காலையில் வருவேன் எப்படி சொல்லலாம்? ஐ வில் கம் இன் த மார்னிங். ஐ வில் கம் இன் த மார்னிங். மார்னிங்ன்றது டைம் தான், ஆனா நான் எக்ஸாக்டான டைம் சொல்லலாங்க. அந்த மார்னிங்குள்ள நிறைய டைம் இருக்கு. காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மார்னிங் தான் இல்லையா? அப்ப எக்ஸாக்டா டைம் சொல்லாம நான் ஒரு தோராயமான நேரத்தை குறிப்பிட்டு சொல்றேன்னா அங்க இன்னும் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் ஊட்டியில் வசிக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப அதை நான் எப்படி சொல்லலாம்? ஐ லிவ் இன் ஊட்டி. ஐ லிவ் இன் ஊட்டி. ஐ லிவ் இன் தமிழ்நாடு. ஐ லிவ் இன் இந்தியா. இப்படி ஒரு பெரிய பெரிய பிளேஸுக்கு முன்னாடி நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் பண்ண நிறைய ஞாபகம் வந்துடும். அடுத்த ப்ரிப்போசிஷன் பாருங்களேன், ஓஎன், ஆன். ஆன்னா மேலே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நேரத்தை குறிக்கின்ற இடத்துலயும் இதை பயன்படுத்தலாம். இப்போ ஒரு நாள்லாம் சொல்றோம், டேஸ் ஆஃப் வீக், இதெல்லாம் சொல்றேன்னா அங்கேயும் பயன்படுத்தலாம். இப்ப நான் திங்கக்கிழமை வருவேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் கம் ஆன் மண்டே. ஐ வில் கம் ஆன் மண்டே. மண்டேன்றது வாரத்தினுடைய நாட்கள். அப்ப வாரத்தினுடைய நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். சரி, ஒரு புக் இப்ப இந்த டேபிள் மேல இருக்கு. இந்த டேபிள் மேல தொட்டுக்கிட்டு எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதுக்கு நம்ம ஆன் பயன்படுத்தி சொல்லலாம். த புக் இஸ் ஆன் த டேபிள். தொட்டுட்டு இருக்கணும். ஒரு சர்ஃபேஸ தொட்டுட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொருளை பத்தி நாம சொல்வதற்கு ஆன் யூஸ் பண்ணலாம். த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்ணு
டேபிள் மேல வச்சிருக்க, பென்னு டேபிள தொட்டுட்டு இருக்கணும். அப்ப நான் என்ன சொல்லலாம்? த பென் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்குன்றதுனால கொஞ்சம் வேக வேகமா போயிடலாம். அடுத்த ப்ரிப்போசிஷன் பாருங்க. பை, பிஒய் பை. இந்த பைக்கு ஆள், என்னால், உன்னால், அதுல ஒரு ஆள் வரும்ல, அந்த அர்த்தம் இருக்கு. நம்ம இப்ப வெஹிக்கல்ல போறோம், வாகனங்களில் போறோம்னா அப்ப நம்ம இந்த பையை யூஸ் பண்ணலாம். ஷீ டிராவல்டு பை கார். ஷீ டிராவல்டு பை கார். கார்ல அவள் பயணம் செய்தாள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த வீடியோ, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ என்னால் உருவாக்கப்படுகிறது உங்களுக்காக இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ இஸ் கிரியேட்டட் பை மீ. என்னால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ இஸ் கிரியேட்டட் பை மீ அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்த ப்ரிப்போசிஷன் வித், WITH, வித் அப்படின்னா உடன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நான் என் தந்தையுடன் வருகிறேன் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கம்மிங் வித் மை ஃபாதர். ஐ எம் கம்மிங் வித் மை ஃபாதர், தந்தையுடன். இப்ப அவள் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கின்றாள் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஷீ இஸ் பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், உடன் அப்படின்ற அர்த்தத்துல இதை யூஸ் பண்ணும். சரியா? அடுத்து ஃபார், FOR, ஃபார் அடிக்கடி சர்வீஸ்ல பார்த்திருப்பீங்க. காக அப்படின்ற மீனிங் இது. முழு மீனிங் சொல்லணும்னா அதற்காக, இதற்காக அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம். இப்ப என்கிட்ட ஒரு gift இருக்கு, இது உனக்காக அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, எப்படி சொல்லலாம்? திஸ் gift இஸ் ஃபார் யூ. திஸ் gift இஸ் ஃபார் யூ. இந்த gift உனக்காக அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்காக எப்படி சொல்லலாம்? திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. புரியுதா? அடுத்த ப்ரிப்போசிஷன் TO2. இதுக்கு இக்கு அப்படின்னு மீனிங். இப்ப எங்கடா போற? ஸ்கூலுக்கு போற, பள்ளிக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல பள்ளிக்கு இக்கு அந்த மீனிங்ல சொல்லணும். பாருங்களேன், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். புரியுதா? நான் சென்னைக்கு போறேன்னு வச்சுங்க, ஐ எம் கோயிங் டு சென்னை. டிராவல் பிளஸ் எந்த ஊருக்கு போறோம் அப்படின்றத சேர்த்து சொல்றதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஐ எம் கோயிங் டு சென்னை. ஷீ இஸ் கோயிங் டு ஊட்டி. புரியுதா? இது போல இக்கு அந்த மீனிங். இப்ப பாருங்களா, இன்னொரு உதாரணம் சொல்றேன். மை ஹவுஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த பார்க். மை ஹவுஸ் இஸ் நெக்ஸ்ட் டு த பார்க். பார்க்குக்கு அடுத்து என் வீடு இருக்கு. இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதா? அடுத்த ப்ரீபொசிஷன் OF, ஆஃப். ஆஃப்னா உடைய அப்படின்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஐ எம் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய குடிமகன் நான். புரியுதா? ஷீ இஸ் a mother of 2 children. She is a mother of 2 children. அவள் 2 குழந்தைகளினுடைய தாய். A piece of cake. நல்லா பாருங்க, piece of cake. கேக்கினுடைய ஒரு பீஸ். சரியா? உடையன்ற மீனிங்ல ஆஃப் பயன்படுத்தலாம். அடுத்து from, FROM. ஃப்ரம்னா இருந்துன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு பாரு, நான் இந்தியாவில் இருந்து வருகிறேன் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கமிங் ஃப்ரம் இந்தியா. அவள் கனடாவில் இருந்து வருகிறார் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் கமிங் ஃப்ரம் கனடா. புரியுதா? நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன் எப்படி சொல்லலாம்? அதேதான், ஐ எம் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு. புரியுதா? அடுத்து அபவுட், ABOUT, அபவுட் அப்படின்னா பற்றி, அதை பற்றி, இதை பற்றி அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் உன்னை பற்றி பேசுறேன் எப்படி சொல்லலாம்? ஐ டாக் அபவுட் யூ. நான் ஒரு தாஜ்மஹாலை பத்தி பேசுறேன், ஐ டாக் அபவுட் தாஜ்மஹால். இப்ப இந்த பிக்சர் எதை பற்றி இருக்கு அப்படின்னு ஒரு பிக்சரை காமிக்கிறாங்க, அது ஒரு இயற்கையை பற்றி இருக்கு எப்படி சொல்லலாம்? திஸ் பிக்சர் இஸ் அபவுட் நேச்சர். புரியுதா? அடுத்த ப்ரிப்போசிஷன் பாருங்க, ஓவர், OVER, ஓவர். ஓவர்னா மேலேன்னு அர்த்தம். ஆல்ரெடி ஆன் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷனுக்கும் மேலேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸை தொட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணும், ஒரு சர்ஃபேஸுக்கு தொடாம உயரமா இருந்துச்சுன்னா ஓவர் யூஸ் பண்ணும். இப்ப என் தலைக்கு மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அதை நான் எப்படி சொல்லலாம்? த ஃபேன் இஸ் ஓவர் மை ஹெட். என் தலைக்கு மேல இருக்கு, நான் தொட முடியாத உயரத்துல இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ ஒரு மான் வேலியை தாண்டி மேல குதிச்சது எப்படி சொல்லலாம்? த டீர் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ். அந்த வேலியை தொடாம அதுக்கு மேல தாவி குதிக்குதுன்னு அர்த்தம். மேலன்னா தொட்டுன்னு இருக்கணும், ஆன். ஆன் மேல அப்படின்னா தொட்டுன்னு இருக்கணும், ஓவர்னா தொடாம மேல இருக்கணும். சரியா? அடுத்து அப்படியே அண்டர், அண்டர்னா கீழே.
இப்ப டேபிளுக்கு கீழே ஒரு பால் இருக்கு, இல்ல ஒரு கேட் இருக்கு. எப்படி சொல்லலாம்? த கேட் இஸ் அண்டர் த டேபிள். பூனை டேபிளுக்கு அடியில இருக்கு. நான் ஒரு மரத்துக்கு அடியில நிழல்ல உட்காந்துட்டு இருக்கேன். எப்படி சொல்லலாம்? ஐ எம் சிட்டிங் அண்டர் ஏ ட்ரீ. ஐ எம் சிட்டிங் அண்டர் ஏ ட்ரீ. புரியுதா? அடுத்து அடுத்து பிட்வீன். இது ரொம்ப ஷார்ப்பா யூஸ் பண்ணும். பிட்வீன்னா இடையில் அப்படின்னு அர்த்தம். இரண்டு பொருள்களுக்கு அல்லது இரு விஷயங்களுக்கு இடையில் இருந்தா மட்டும்தான் பிட்வீன் யூஸ் பண்ணும். இப்ப நான் கேமராவுக்கும் எனக்கு பின்னாடி இருக்கிற சோத்துக்கும் இடையில உட்காந்துட்டு இருக்கேன். எப்படி சொல்லலாம்? ஐ எம் சிட்டிங் பிட்வீன் கேமரா அண்ட் வால். புரியுதா? ஒரு பந்து நீங்க விளையாடுறீங்க, ரெண்டு மரத்துக்கு இடையில போய் விழுந்துடுச்சு. எப்படி சொல்லலாம்? த பால் இஸ் பிட்வீன் டூ ட்ரீஸ். த பால் இஸ் பிட்வீன் டூ ட்ரீஸ். இரண்டு மரங்களுக்கு இடையில பால் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து பிஹைண்ட். பிஹைண்ட்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு டாகு சோற்றுக்கு பின்னாடி இருக்கு. எப்படி சொல்லலாம்? த டாக் இஸ் பிஹைண்ட் த வால். த டாக் இஸ் பிஹைண்ட் த வால். இந்த உதாரணம் பாருங்களேன். த சயின்ஸ் பிஹைண்ட் த டெக்னாலஜி இஸ் ஆசம். இந்த தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கும் போது அது ஆசமா இருக்கும். அது வியக்கத்தக்க வகையில இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? பிஹைண்ட்னா பின்னால். அந்த மீனிங்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்க. அடுத்து பாருங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க வீடியோ பார்க்கும்போது அப்படிதானே தெரியுது. இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஐ எம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இப்ப எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் பார்க் பண்ணிருக்காங்க. எப்படி சொல்லலாம்? த கார் இஸ் பார்க்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். த கார் இஸ் பார்க்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். புரியுதா? அடுத்து பிஃபோர். இந்த பிஃபோர் ஆஃப்டர் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்த்தலாம். பிஃபோர்னா முன்னாடின்னு அர்த்தம். சூரியன் மறைவதற்கு முன்னாடி நான் அங்க சேர்ந்துருவேன். எப்படி சொல்லலாம்? ஐ வில் ரீச் தேர் பிஃபோர் சன்செட். ஐ வில் ரீச் தேர் பிஃபோர் சன்செட். இப்ப டீச்சர் உங்களை பார்த்து கேக்குறாங்க, வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி உங்க அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க, உங்க ஹோம்ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? சப்மிட் யுவர் அசைன்மெண்ட்ஸ் ஆர் சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அடுத்து ஆஃப்டர். ஆஃப்டர்னா அடுத்து, அப்புறம் அப்படின்னு அர்த்தம். வி வெண்ட் அவுட் ஆஃப்டர் த மீட்டிங். வி வெண்ட் அவுட் ஆஃப்டர் த மீட்டிங். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வெளியே போனோம். ஷி கால்டு மீ ஆஃப்டர் த ஃபங்க்ஷன். ஷி கால்டு மீ ஆஃப்டர் த ஃபங்க்ஷன். அந்த நிகழ்வு, அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவள் எனக்கு கால் செய்தாள். சரியா? அடுத்து, அப்புறம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ப்ரிப்போசிஷன் பாருங்க. டியூரிங். டியூரிங்னா அவ்வேளையில் அப்படின்னு அர்த்தம். இப்ப மழைக்காலத்தில் அவ்வேளையில் மழை வரலாம். எப்படி சொல்லலாம்? ரெயின் மே கம் டியூரிங் மான்சூன் சீசன். பருவகால நேரங்களில் மழை வரலாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் வெயில் காலங்களில் அவ்வேளையில் வாட்டர்மெலான் சாப்பிடுவேன், தர்பூசணி சாப்பிடுவேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஈட் வாட்டர்மெலான் டூரிங் சம்மர் சீசன். ஐ ஈட் வாட்டர்மெலான் டூரிங் சம்மர் சீசன். புரியுதா? அடுத்து பாருங்க. அன்டில். அன்டில்னா அதுவரை அப்படின்னு அர்த்தம். ஐ வெயிட்டட் தேர் அன்டில் நெக்ஸ்ட் டே ஈவினிங். ஐ வெயிட்டட் தேர் அன்டில் நெக்ஸ்ட் டே ஈவினிங். அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் நான் அங்கேயே காத்து கொண்டிருந்தேன். அதுவரை அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் வரும் வரை, அதுவரை நீ அங்கேயே இரு. எப்படி சொல்லலாம்? யூ வெயிட் தேர் அன்டில் ஐ கம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போன வீடியோக்கள்ல. யூ வெயிட் தேர் அன்டில் ஐ கம். புரியுதா? அடுத்து இன்டு. இன்டுனா உள்ளேன்னு அர்த்தம். அந்த இன்னு முதல்ல சொல்லியிருப்போம். அதுக்கும் உள்ளேதான் அர்த்தம், இதுக்கும் உள்ளேதான் அர்த்தம். ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஷார்ப்பா சொல்றது இங்க. இப்ப அவள் ஆற்றின் உள்ளே குதித்தாள். எப்படி சொல்லலாம்? ஷி ஜம்ப்டு இன்டு த ரிவர். ஷி ஜம்ப்டு இன்டு த ரிவர். அவன் காஃபியை காஃபி கப்பிற்குள் ஊற்றினான். எப்படி சொல்லலாம்? ஹி போர்டு காஃபி இன்டு த கப். புரியுதா? உள்ளே அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றாங்க. அடுத்து அவுட் ஆஃப். அவுட் ஆஃப்னா வெளியே அப்படின்ற அர்த்தம் தான். ஒன்றிலிருந்து வெளியே வர்றது, அது போல அர்த்தம். இப்ப பாருங்களேன். ஷீ ஸ்டெப்டு அவுட் ஆஃப் த கார் அப்படின்னா அவங்க கார் உள்ள இருந்து வெளியே வராங்கன்னு அர்த்தம். ஷீ ஸ்டெப்டு அவுட் ஆஃப் த கார் அப்படின்னு அர்த்தம். இப்ப எங்க பாருங்க. ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் எனர்ஜி. ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் எனர்ஜினா நான் எனர்ஜி இல்லாம, எனர்ஜி ஃபுல்லா அவுட் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் எனர்ஜி. புரியுதா? இப்ப சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். அடுத்து த்ரோ, THROUGH, த்ரோ. இதுவும் கவனமா கையாளணும். இதுக்கு மீனிங் வந்து அதன் வழியாக இல்லைன்னா அதன் மூலமாக அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, the train passed through the tunnel. The train passed through the tunnel. குகை வழியாக ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்த கடந்து போகுதுன்னு அர்த்தம். அப்ப அதன் வழியாக போகுதுன்னு அர்த்தம் இங்க. சரியா? இப்ப எனக்கு ஒண்ணு கிடைக்குது என் நண்பர்கள் மூலியமா. எப்படி நான் அதை சொல்லலாம்? ஐ காட் திஸ் த்ரூ மை ஃப்ரெண்ட். ஐ காட் திஸ் த்ரூ மை ஃப்ரெண்ட். புரியுதா? அடுத்து அலாங். அலாங்குனா ரொம்ப பெக்யூலியரா இதுக்கு அர்த்தம் பார்க்கணும். வழி நெடுக அப்படின்னு அர்த்தம். நெடுகிலும், வழி நெடுகிலும். இந்த வார்த்தைலாம் ரொம்ப கம்மியா தான் கேள்விப்பட்டிருப்போம். வழி நெடுகிலும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. ஷி வாக்டு அலாங் த ரோடு. அந்த சாலை வழி நெடுகிலும் அவள் நடந்தாள் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒரு பார்க்குக்கு போறீங்க, அங்க நம்ம நடந்து போறதுக்குன்னு பாதை ஒதுக்கி இருப்பாங்க. அந்த பாதை வழி நெடுகிலும் பெஞ்சஸ் போட்டிருக்காங்க உட்கார்றதுக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இடத்த சொல்லும் போது இதை பயன்படுத்தலாம். பெஞ்சஸ் ஆர் பிளேஸ்டு அலாங் த பாத்வேஸ். பாத்வேஸ்னா என்ன? நடக்கின்ற பாதை முழுவதும் அந்த வழி நெடுகிலும் பெஞ்சஸ் ஆர் பிளேஸ்டு. அந்த அமரும் பெஞ்சஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே மாணவர்களே, இப்ப இந்த வீடியோல நம்ம சொன்ன ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் தான். டவுட்டா இருந்துச்சுன்னா ஒரு நோட்டு போட்டு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரியான அர்த்தம் வரக்கூடிய, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல சென்டென்ஸ் சொல்லக்கூடிய தருணங்கள் வந்தா, அப்ப இதுல உங்களுக்கு தேவைப்படுகின்ற ப்ரிப்போசிஷனை உங்க வாக்கியங்களை வச்சு பேசுங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும் போது டவுட்டா கூட இருக்கலாம். வெதர் யூ யூஸ் ரைட் ப்ரிப்போசிஷன் ஆர் ராங் ப்ரிப்போசிஷன், இட் டசன்ட் மேட்டர். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ வாட் ஆர் த பேசிக் ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங் அண்ட் ஹவு இட் இஸ் யூஸ்டு இன் த சென்டென்சஸ். அதுதான் பர்பஸ். அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க சென்டென்ஸை பேசும் பொழுது தேவையானவற்றை வைத்து பேச ஆரம்பிச்சிடலாம். சரி மாணவர்களே, இப்போ உங்களுக்கான பிராக்டிஸ் செஷன். இப்ப நான் சொன்ன ப்ரிப்போசிஷன்ல இருந்து ஏதாவது 3 ப்ரிப்போசிஷன்ஸ் பயன்படுத்தி வாக்கியங்களை நீங்களே சொந்தமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போல பயனுள்ள மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until I am Ramji, take care. Bye bye.